Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அவலை வச்சு நல்ல டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ வெறும் கடாயில நான் வந்து அவல் சேர்த்துக்க போறேன். நான் எடுத்துக்கிற அவல் வந்து கெட்டி அவல் 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். நீங்க எந்த கப்ல அவல் எடுக்கறீங்களோ அதே கப்ல மத்த பொருள் எல்லாம் அளந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அவளுடைய கலர் வந்து மாறக்கூடாது, ஆனா கொஞ்சம் வறுபடணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். சூடு நல்லா ஆறட்டும். அவல் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு ரவை மாதிரி நல்லா நைஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அவலை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். நெய் நல்லா சூடேறினதும் முந்திரி கொஞ்சம் எடுத்துக்க அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய்ல இந்த மாதிரி திராட்சை நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை எடுத்ததுக்கு அப்புறமா இதே கடாயில பொடி பண்ணி வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் அவலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்க போறேன். இப்போ இதே கடாயில ஸ்டவ் ஆஃப் பண்ணாம நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன். அவல் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்க போறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணனும். கை விடாம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உருண்டை இல்லாம வரும். பாருங்க, 1 கப் அவலுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். ஆனா பாருங்க, ஃபுல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. அவல் வேக வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வந்து குக் பண்ணனும். அதனால ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். 4 நிமிஷம் அவலை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவல் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஸ்வீட் லைட்டா தான் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஆனா 1 கப் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது கரெக்டா இருக்கும். 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, ரொம்ப டேஸ்டியா சூப்பரா அவல் கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நம்ம ரவை வச்சு மட்டும் தான் கேசரி செஞ்சுட்டு இருப்போம். கொஞ்சம் வித்தியாசமா நல்லா ஹெல்த்தியா அவலை வச்சு நீங்க கேசரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்கும். வாயில வச்சதுமே கரைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான கேசரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது போல நீங்களும் உங்களுடைய வீட்டில் அவல் கேசரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.